திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்புண்ணத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான வெட்டவலம், கீழ்புண்ணத்தூர், அதைத் தொடர்ந்து மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மகா சிவராத்திரி முன்னிட்டு கோயம்புத்தூர் ஈஷ யோகா மையத்தில் இருந்து ஆதியோகி சிவன் வாகனத்தில் தனியார் பள்ளி மற்றும் கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மகா சிவராத்திரிக்கு அழைப்பு விடும் வகையில் பல்வேறு மாவட்டத்திற்கு சென்று வாகனத்தின் மூலம் ஆதியோகி சிவன் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். அதன்படி இன்று மங்கலம் தனியார் பள்ளி மற்றும் கிராம பகுதிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த வாச்சாத்தி கிராமத்தில் இருந்து கலசப்பாடி மலை கிராமத்திற்கு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலை வசதி இல்லாமல் கிராம மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாக்கி வந்த நிலையில் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தங்கள் பகுதிக்கு உடனடியாக சாலை வசதியை ஏற்படுத்த தரக்கோரி கலசப்பாடி, அரசநத்தம், கருக்கம்பட்டி, அதனை சுற்றியுள்ள 7 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 800க்கும் மேற்பட்டோர் கோபிநாதம்பட்டி கூட்ரோடு பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒன்றியத்திற்குட்பட்ட குப்பம்பாளையம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 50 லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட 3 வகுப்பறை கட்டிடம் மற்றும் வாடிப்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட சத்துணவு சமையலறை கட்டிடம் ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் திறந்து வைத்தார். பின்னர் நெய்க்காரப்பட்டி பேரூராட்சியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று 1,20 லட்சம் மதிப்பில் புதிதாக ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டிட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி, ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஈஸ்வரி ஆகியோர் உடனிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வருகை தரும் தமிழக ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் கட்சியினர் 75க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடி மற்றும் கருப்பு பலூன்கள் கையில் ஏந்தியபடி போராட்டம் நடத்தினர். பின்னர் அப்பகுதிக்கு வந்த 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் போராட்டக்காரர்களை கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்றனர். மேலும் இந்த போராட்டத்தினால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்ட ஆட்சியராக பிருந்தா தேவி இன்று பதவியேற்று பணியை தொடங்கினார். இன்றைய தினம் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் என்பதால் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி இடம் மாற்றுத்திறனாளிகளின் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் உள்ள 4 சார் ஆட்சியர் அலுவலகங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தனர். இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதற்கான தீர்வு காணப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சி பகுதிக்கு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கழிவுநீர் ஓடை பகுதியில் செல்லக்கூடிய குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருகிறது. மேலும் சுமார் 30 நாட்களுக்கும் மேல் ஆகியும் இதுவரை உடைப்பு சரி செய்யப்படாததால் குடிநீர் பயன்படுத்தும் பொதுமக்களுக்கு மலேரியா உள்ளிட்ட பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அச்சத்தில் உள்ள பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை சரவணம்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் SP தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் K முருகவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 186 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் ஆசிரியர் பயிற்சி பாடத்திட்டத்தில் வாழ்க்கைக்கான பாடத்தையும் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என ஆசிரியர்களுக்கு வலியுறுத்தினார்.
சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டார போக்குவரத்து துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக இப்பேரணியை சங்ககிரி காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய பேரணியில் காவல்துறையினர், தனியார் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் சங்ககிரி வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் புஷ்பா, செந்தில்குமார், போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் ஏமலதா, சப் இன்ஸ்பெக்டர்கள் உதயகுமார், சாரதா உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் கல்விசார் குழு சார்பில் சிறப்பாக பணியாற்றிய சுமார் 220 மெட்ரிக் பள்ளிகளின் ஆசிரியர்களுக்கும் பள்ளி முதல்வர்களுக்கும் விருது வழங்கும் விழா சரவணப்பட்டியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் தலைமை விருந்தினராக தனியார் பள்ளிகளின் இயக்குநர் டாக்டர் எஸ். நாகராஜ் முருகன், சிறப்பு விருந்தினராக தனியார் பள்ளிகளின் இணை இயக்குநர் எஸ். சாந்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியின் முன்னதாக இந்த கல்வியாண்டில் நல்லாசிரியர் விருது பெற்ற SP மல்லையன், மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் கே. ரேகா மணிகண்டன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து 25 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி வரும் அனைத்து ஆசிரியர்களும் கௌரவிக்கப்பட்டனர். நாமக்கல் மேற்கு மாவட்டம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நகர அலுவலகத்தை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ER ஈஸ்வரன் மற்றும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராஜ் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் கொங்கு பாரம்பரிய கலையான வள்ளி கும்மி அரங்கேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.